Hi friends, welcome to RS Fashion. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு பேங்கிள்ஸை வச்சு எப்படி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 years கிட்ட ஆகிருக்கும். ஸோ நிறைய பேங்கிள்ஸ் வந்து பழசாயிடுச்சு. நீங்களே பாருங்கள், மேலே அந்த கோல்டன் கலர் அந்த ஷைனிங் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸாக பார்த்து நான் வந்து கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். அதுவே நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து எந்த க்ளூ இருக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 3 பேங்கிள்ஸ் மட்டும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு 5-6 பேங்கிள் வந்து ஒன்றாவே வந்து சேர்த்து நீங்கள் வந்து பெருசாகவே போடுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 பேங்கிள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைனா வந்து உங்கள்கிட்ட எக்ஸாம் பேட் இருந்துச்சுன்னா எக்ஸாம் பேடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கில் வந்து ஒரு 50 times கிட்ட 50 times to 60 times கிட்ட நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வந்து இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பேங்கிள் வந்து காஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஒட்டியிருப்போம் இல்லையா, அது வந்து காஞ்சிருக்கும். அதுலேயே சென்டரில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து சுற்றிட்டே வரணும். இப்போ நான் எப்படி சுற்றுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிட்டே வரணும். ஸோ சென்டரில் உங்களுக்கு சில்க் த்ரெட் காலி ஆகிடுச்சுன்னா அகெயின் வந்து நீங்கள் எவ்வளோ கவுண்ட்டில் வந்து சில்க் த்ரெட் வந்து சுற்றுனீங்களோ அதே கவுண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆஃப் மூனு, திலகம், லீஃபு, இவ்வளோதான் வந்து சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். அவ்வளோதான். நான் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு சாரீக்கு வியர் பண்ணும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.